பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வசனம்னு பார்க்கலாமா? கவலைப்படாதே. லூக்கா 10வது அதிகாரம் 41 42வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றாள். அதாவது இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். மார்த்தாள் மரியாள் இசப்பா ஒரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு கிராமத்து வழியா வராரு. கிராமத்து வழியா வரும்போது மார்த்தாள் என்று ஒரு ஸ்திரீ இசப்பா தான் வீட்டுக்கு ஏற்றுக்கொள்கிறாங்க. என் வீட்டுக்கு வாங்க இசப்பா அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டு வராங்க. அவங்க கூட சகோதரி மரியாளுன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தரோட பாதத்துல உட்கார்ந்து அவரோட வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களாம் அவங்க இருக்காங்க. அப்ப மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்கிறதுல மிகவும் வருத்தம் அடைந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையான ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்பானாதான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். இது அப்படியே நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். எப்படின்னா எல்லாரும் வாழ்க்கையிலும் அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என் லைஃப்ல நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாள் தான் வீட்டுக்கு இசப்பா அழைத்து கொண்டு வரான். அதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன். அவங்க வீட்டுக்குள்ள இசப்பாவை கூட்டிட்டு வராங்க. நம்மளோட வாழ்க்கையில லைஃப்ல இது வரைக்கும் யாருமே ரசிக்கப்படாம இருக்கலாம். ஆனா அந்த ஒரு பர்சன் வீட்டுல ஃபர்ஸ்ட் இசப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர நபரா இருக்காங்க. அதே இந்த செகண்ட் பர்சன் பார்த்தாங்கன்னா மரியாள் கர்த்தரோட இசப்பாவோட பாதத்திலே அமர்ந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீட்டாளுங்க ஒருத்தவங்க ரசிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த பர்சன் ஆண்டவர் மீன் மலையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியே அடுத்த பர்சனை ஆண்டவர் கூட்டிட்டு வருவார். கூட்டிட்டு வரும்போது என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் ரசிப்புக்குள்ள அவங்க வர்றதை காட்டினும் அதுக்கு பின்னாடி வர செகண்ட் பர்சன் இன்னும் அதிகமா ஆண்டவர்கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இன்னும் அதிகமா இருப்பாங்க. அந்த மாதிரிதான் மார்த்தாளை விட மரியாள் அதிகமா ஆண்டவர் சமூகத்துல காத்து வசனத்தை கேட்கறவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு பின்னாடி வந்தவங்க இன்னும் அதிகமா ஆண்டவர் கூட ஸ்பெண்ட் பண்றவங்களா இருப்பாங்க. அதே இங்க மரியாள் பல பல நிறைய விஷயங்களை கொடுத்து கவலைப்படுறாங்க. நம்மளோட குடும்பத்திலேயே ஃபர்ஸ்ட் ரசிக்கப்பட்ட ஒரு பர்சன் அவ்வளோ நேரம் ஆண்டுக்குள்ள சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ணாதவங்களா இருப்பாங்க. அதை காட்டி நம்ம பின்னாடி வந்தவங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்களுக்கு என்ன வருதுன்னா நம்ம குடும்பம் இப்படி இருக்கு, நம்ம இப்படி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தோம், ரசிக்கப்பட்டு ஆண்டவர் அறியாத குடும்பத்துல ரசிக்கப்பட்டு வந்திருக்கோம். ஸோ இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, உலகக்காரின் கவலைகள். மனுஷன் என்ன சொல்லிடுவாங்கன்னா, நம்ம குடும்பத்தை அகேன்ஸ்டா வந்துருவாங்க, பிரச்சனை வந்துடும், ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணதா இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய வந்துடும், இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு அதுக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு தடை வந்துடும், ஜெபிக்கிறதுக்கு தடை வந்துடும். இது வெளியரங்கமா வந்துச்சுன்னா பெரிய ஒரு பிரச்சனை போராட்டமா வந்துருமே, ஆலயத்துக்கு போக கூடாம தடை பண்ணிடுறாங்களே. அதனால மறைவா நம்ம செயல்படுறாங்க. ஏன் இப்படி வெளியரங்கமா போய் எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி ஏன் பாதத்துல போய் உட்காரணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேத வசனத்தை கேட்கணும், ஏன் அப்படி பண்ணலாம்? இப்படிலாம் பண்ணா பிரச்சனை வந்துருமேன்னு சொல்லி ஒரு கவலை அந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வரும். அந்த மாதிரி இங்க மரியாள் மார்த்தாள் அந்த பற்பல கவலைகளை வேலைகளை கொடுத்து கவலைப்பட்டாங்க. இங்க நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி உலக காரியங்கள், உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த கொடுத்து வரப்போற காரியத்தை கொடுத்து கவலை பயங்கரமா சூழ்ந்துக்கணும். அதனால ஏன் அப்படி பண்ணாம மறைமுகமா இருந்து இந்த காரியத்தை நம்ம செய்யலாம். ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு கொண்டு வரணும், அங்கேயும் தெரியாம இங்கேயும் தெரியாம மறைமுகம் லிமிட்டா வச்சுப்போம் அப்படின்னு அந்த சிந்தனை, அந்த கவலை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு. அதனாலதான் இயேசு சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை கொடுத்து கவலைப்படுறதெல்லாம் கவலைப்படாத, வருங்காலத்தை எப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அநேக வராத விஷயத்துக்கு நீ இப்ப கவலைப்பட்டுட்டு இருக்க, அப்படி நீ கவலைப்படாத. ஆனா பாருங்க, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொல்றாரு. அதான் அந்த செகண்ட் பர்சன் ஒரு நல்ல ஒரு பாதையை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாதை அவங்கள விட்டு எடுப்படாது, நீக்கவே முடியாத அளவுக்கு அந்த பாதையை சூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஆண்டவர்கிட்டயே இருக்குது, சமூகத்திலே இருக்குது, வேத வசனத்தையும் தியானிக்கிறது, ஆண்டோட வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்குது, அனுதினம் அந்த உறவில் ஆண்டவர் கொடுக்கும் அந்த டைம், அந்த பொறுப்பு, அதை கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. அதை அவங்கள விட்டு
எடுக்கவே முடியாத அளவுக்கு ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பாண்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதான் வரும் காலத்தில் பிற்காலத்தில் இப்படிலாம் பிரச்சனை வரும், கிறிஸ்துவுக்கு அகேன்ஸ்டாக எழும்பி இருப்பாங்க, நம்ம குடும்பத்தார் வந்து விரோதமாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வரங்காரியத்தை குறித்து இப்போவே நீ கவலைப்படாத, வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ கர்த்தர் சமூகத்தில் வந்து இரு, அது போதும், அதுதான் வந்து பெஸ்ட்டான ஒரு ரைட் பார்ட் நீ சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி வந்து மரியாளுக்கு வந்து சூஸ் பண்ணி சொல்கிறதா இங்கே நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க அந்த பாதை வந்து கர்த்தருக்கு சித்தமான பாதை. கர்த்தர் தான் நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கார். ஸோ அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவரோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பில் நம்ம உறுதியாக இருக்கும்போது எந்த கவலை வந்தாலும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வெளியரங்கமானால் தான் வந்து நம்ம வந்து போல்டாக இருக்க முடியும். இல்லைன்னா என்றைக்குமே வந்து பயந்துகிட்டே தான் இருக்கும். இது பண்ணால் பார்த்துருவாங்களோ, இது பண்ணால் தெரிஞ்சிருமோ, இதை நம்ம அலோவ் பண்ண விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயத்திலேயே பிசாசாலாம் நம்மளை வந்து கொண்டு போயிடுவோம். அப்படி பயத்தில் இருக்காம ஒரு நாள் நிச்சயமா அது வெளியரங்கம் ஆகும். கிறிஸ்துவ பிள்ளைங்க, தேவனை பின்பற்ற பிள்ளைங்க, வெளிச்சத்தின் பிள்ளைங்கன்னு ஒரு நாள் நிச்சயமா வந்து வெளியரங்கம் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஆண்டவர் அந்த ஒரு தருணத்தை இப்போ கொடுக்குறாரு. நம்ம அதை பயன்படுத்திக்கணும்னு நினச்சி வெளியரங்கம் ஆகும்போது தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணும்போது பின்னாடி வரவங்க எல்லாமே ஈஸியாக வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றவங்களாம் வந்து வந்து ரொம்ப லகுவாக அதை ஆண்டவர் வந்து மாற்றி கொடுப்பார். அதே மாதிரி தான் பவுல் வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் அந்த பாதையை வந்து சுவிசேஷ நிருபங்களை வந்து எழுதி கடினமான பாதையில் இருப்பான். ஆனால் அதுக்கு பின்னாடி வரவங்க எல்லாமே ஈஸியாக இருப்போம். இன்னைக்கு நம்ம கையில் வேதம் இருக்குன்னா அது பவுல் அவங்க போட்ட அந்த பாதையை தான் இப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வேதத்தை இன்னைக்கு வாசிக்கிறோம். அவ்வளோ நிருபங்கள் அவங்க கஷ்டப்பட்டு எழுதுனால தான் இன்னைக்கு அந்த வார்த்தைகள் பரிசுத்தமான வார்த்தைகள் நமக்குள்ள வந்து கிரியை செய்து வல்லமையாக அடுத்து பயன்படுத்துறதுக்கு அந்த வாசன வார்த்தைகள் நமக்குள்ள வந்து ஆணித்தனமாக இருக்குது. ஸோ ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் அந்த போடுற அந்த பாதை ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ஆனால் அது நீங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணி தைரியமாக போல்டா நிற்கும் போது அது நிச்சயமா ஆண்டவர் வந்து பின்னாடி வர சங்கதி, பின்னாடி ரசிக்கப்பட்டு வரவங்க வந்து ஈஸியா மாற்றி தருவார். அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, என் பிள்ளையை நீ வந்து அநேக காரியத்தை இந்த வருங்கூட பிரச்சனை கொடுத்து கவலைப்பட்டு இருக்க, அதை கொடுத்து கவலைப்படாத. ஆனா ஒண்ணு வந்து ஞாபகம் வச்சுக்கோ, அந்த என் கர்த்தருக்கு வந்து அது பெரிய ஒரு கஷ்டமான வேலை கிடையாது. எது வந்தாலும் ஆண்டு வந்து அதை ஈஸியா லகுவா மாற்றி கொடுப்பார். அது உனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஒரு பெரிய ஒரு விஷயத்த கொண்டு வந்து வந்து நிறுத்துற முடியாத காரியம் தான் அது இருக்கும். கர்த்தர் சித்தத்தின்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால நம்ம எதுக்கு ஒருத்தமே கவலைப்படாம எது நடந்தாலுமே கர்த்தருக்கு நன்றி செலுத்துற பிள்ளைங்களா இருந்து சந்தோஷத்தை மகிழ்ச்சியோட அந்த பாதையை வந்து கடக்கிற பிள்ளைங்களா இருக்க ஏசப்பாகிட்ட கிருபை கேட்டு அந்த பாதையில உறுதியா நிக்க அவர்கிட்ட விசுவாசத்தை கேட்போம். ஆமீன்.